தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமென். என் நெஞ்சத்து இறுக்கமான என் அருமை சகோதர சகோதரர்களே, இன்று நம் தாயாம் திருச்சபை அன்னை மரியாள் பிறப்பு விழாவை மிக சிறப்போடு ஆரம்பத்தோடு கொண்டாடி கொடுக்கின்ற வேளையில் நம்ம தமிழகத்தில் சென்னை பெசன்ட் நகரிலும் தமிழகத்தில் இருக்கின்ற தஞ்சாவூர் அன்னை வேளாண் திருத்தலத்தின் கோடான கோடி மக்கள், உலகத்தில் மக்கள் எல்லோரும் சென்று அந்த தாய்க்கு செய்த நன்மைகள் அன்றியும் வேண்டுதல் ஏறெடுத்திருக்கிறார்கள். அவர்களோடு சேர்ந்து நாமும் இந்த வழிபாட்டில் பங்கு கொள்ள முன் வருவோம். புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வசனங்கள் 5-7 முடிய. இயேசுவின் தாய் பணியாளரிடம், அவர் உங்களுக்கு சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் என்றார். யூதரின் தூய்மை சடங்குகளுக்கு தேவையான 6 கல் தொட்டிகள் அங்கே இருந்தன. அவை ஒவ்வொன்றும் 2-3 குடங்கள் தண்ணீர் கொள்ளும். இயேசு அவரிடம், இத்தொட்டிகளில் தண்ணீரை நிரப்புங்கள் என்று கூறினார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. என் அன்புக்குரியவர்களே, அன்னையின் வேண்டுதலுக்காக வேண்டுகின்ற அனைத்து மக்களுக்காகவும் இந்த வேலையை நாம் அனைவரும் சேர்ந்து ஜெபிப்போம், மன்றாடுவோம். மூளைக்குறையுள்ளவர்களை குணமடையும் தாயே எங்களை வழிநடத்தும். குடல் புற்றுநோயிலிருந்து குணமடைய தாயே எங்களை வழிநடத்தும். கண் பார்வை அற்றவருக்கு குணமடைய தாயே எங்களை வழிநடத்தும். வேலையில்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு திறந்திட தாயே எங்களை வழிநடத்தும். திருமண வரம் கிடைத்திடவும் தாயே எங்களை வழிநடத்தும். இளையோர் மேற்படிப்பு வெற்றி அடைந்திட தாயே எங்களை வழிநடத்தும். எடுக்கும் முயற்சிகள் வெற்றி அடையவும் தாயே எங்களை வழிநடத்தும். அரசு தேர்வு எழுத இருக்கின்ற அனைவர்களுக்கும் நல்ல மதிப்பெண் பெறவும் தாயே எங்களை வழிநடத்தும். ரஷ்யா, உக்ரைன், பாலஸ்தீன நாடுகளில் சண்டை நிறுத்தப்படவும் தாயே எங்களை வழிநடத்தும். கர்ப்பிணி பெண்களுக்கு சுகப்பிரசவம் அடையவும் தாயே எங்களை வழிநடத்தும். தாயும் செய்யும் எந்த குறைபாடுகள் இல்லாமல் சுகமுடன் இருக்கவும் தாயே எங்களை வழிநடத்தும். ஒவ்வொரு குடும்பமும் சமாதானத்துடன் வாழவும் தாயே எங்களை வழிநடத்தும். குழந்தைகள் நோய் நொடி இல்லாமல் இருக்கவும் தாயே எங்களை வழிநடத்தும். நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு நோய் நீங்கவும் தாயே எங்களை வழிநடத்தும். மருத்துவமனைகளில் வீடுகளில் உள்ள நோய்கள் சுகம் தரவும் தாயே எங்களை வழிநடத்தும். முதியோர்களையும் உடல் உள்ள சுகம் தரவும் தாயே எங்களை வழிநடத்தும். குடும்பங்களில் எடுக்கும் முயற்சிகள் வெற்றி அடையவும் தாயே எங்களை வழிநடத்தும். வெளிநாடுகளில் படிக்கும் இளைஞர்களுக்கு எந்த ஒரு இடையூறுகளும் இல்லாமல் இருக்கவும் தாயே எங்களை வழிநடத்தும். நல்ல நிலம் வாங்கி வீடுகள் கட்டி முடிக்கவும் தாயே எங்களை வழிநடத்தும். குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு சமாதானம் தந்திடவும் தாயே எங்களை வழிநடத்தும். நாட்டில் நல்ல மழை பெய்யவும் தாயே எங்களை வழிநடத்தும். கடந்த வாரங்களில் மாதங்களிலும் ஆந்திரா, தெலுங்கானா, குஜராத், ஒடிசா, கேரளா, டில்லி ஆகிய மாநிலங்களில் உள்ள நாடுகளில் மழையினால் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டு பொருளாதார சேதமடைந்த மக்களுக்காகவும் தாயே எங்களை வழிநடத்தும். சமாதானம் இல்லாத குடும்பங்களில் சமாதானம் பெறவும் தாயே எங்களை வழிநடத்தும். தொழில் வளர்ச்சி அடையவும் தாயே எங்களை வழிநடத்தும். வியாபாரம் சிறக்கவும் தாயே எங்களை வழிநடத்தும். விவசாயம் செழிக்கவும் தாயே எங்களை வழிநடத்தும். உலகில் பட்டினி பசி திறந்திட தாயே எங்களை வழிநடத்தும். உலக அளவில் பாலஸ்தீனம், இஸ்ரேல், ஈரான், உலக அளவில் அமைதி நாடுகளில் சண்டை நிறுத்த அடையவும் தாயே எங்களை வழிநடத்தும். எடுக்கும் முயற்சிகள் வெற்றி அடையவும் தாயே எங்களை வழிநடத்தும். நினைத்த கருத்துக்கள் நிறைவேறவும் தாயே எங்களை வழிநடத்தும். மாதவிடா பிரச்சனை தீரவும் தாயே எங்களை வழிநடத்தும். பயணம் செய்வோரை ஆசிர்வதியும் தாயே எங்களை வழிநடத்தும். ஓட்டுநர்களையும் அவர்கள் குடும்பங்களையும் ஆசிர்வதியும் தாயே எங்களை வழிநடத்தும். ஆசிரியர் பெருமக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் தாயே எங்களை வழிநடத்தும். பள்ளி நிர்வாகத்தையும் பள்ளி மாணவ மாணவர்களையும் ஆசிர்வதியும் தாயே எங்களை வழிநடத்தும். தமிழ்நாட்டையும் தமிழ் முதல்வரையும் ஏனைய பணிபுரிவர்களையும் ஆசிர்வதியும் தாயே எங்களை வழிநடத்தும். பிதாக்கு சொனுக்கு பரிஸ்தாவிக்கு மைமண்டாதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். இப்போது நாம் இந்த வருடம் முழுவதும் அன்னை மரியாள் நமக்கு செய்யப்பட்ட நன்மைகளை குறித்து, கேட்ட வரங்களை குறித்து கேட்ட இதற்காக நன்றி சொல்லி அந்த தாயிடத்தில் நன்றி சொல்லி ஜெபிப்போம். நன்றி அம்மா, நன்றி அம்மா. ஆரோக்கிய அன்னையின் திருநாமம் கொண்டாட நம் சகோதர சகோதரிகள் திருநாம விழா நல்வாழ்த்துக்களையும்
அவர்களது குடும்பங்களையும் ஆசிர்வதியும். நன்றி அம்மா. அன்னையின் பிறந்த நாளில் பிறந்த பெர்னத் ஆரோக்கியநாதனுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நன்றி அம்மா. வேலை கிடைத்ததற்காக நன்றி. நன்றி அம்மா. பதவி உயர்வு கிடைத்ததற்காக நன்றி. நன்றி அம்மா. வருமானம் உயர்ந்ததற்காக நன்றி. நன்றி அம்மா. குழந்தை செல்வம் கிடைத்ததற்காக நன்றி. நன்றி அம்மா. திருமணம் சிறப்பாக நடந்ததற்காக நன்றி. நன்றி அம்மா. அறுவை சிகிச்சை நல்ல முறையில் நடந்ததற்காக நன்றி. நன்றி அம்மா. உடலில் உள்ள நோய்கள் சுகம் பெற்றதற்காக நன்றி. நன்றி அம்மா. விபத்திலிருந்து காப்பாற்றியதற்காக நன்றி. நன்றி அம்மா. இந்த கல்வியாண்டில் நல்ல மதிப்பெண் பெற்றதற்காக நன்றி. நன்றி அம்மா. கேட்ட வரம் கிடைத்ததற்காக நன்றி. நன்றி அம்மா. உறவுகள் வளப்படுத்தியதற்காகவும் உறுதிப்படுத்தியதற்காகவும் நன்றி. நன்றி அம்மா. கடன் பிரச்சனை தீர்ந்ததற்காக நன்றி. நன்றி அம்மா. குடும்பங்களில் சமாதானம் ஒற்றுமை தந்ததற்காக நன்றி. நன்றி அம்மா. வீடு கட்டி முடித்ததற்காக நன்றி. நன்றி அம்மா. கணவன் மனைவி உறவை மேம்படுத்தியதற்காக நன்றி. நன்றி அம்மா. குடும்பங்களில் குழந்தை செல்வங்கள் தந்ததற்காக நன்றி. நன்றி அம்மா. மருத்துவர்கள் செவிலியர்கள் உடல் உள்ள நலமுடன் இருக்கவும் நோய்களை பராமரிப்பதற்காக நன்றி. அவர்களது குடும்பங்களையும் ஆசிர்வதியும். நன்றி அம்மா. இந்நாளில் உலகமெங்கும் இருந்தாலும் தமிழகத்தில் உள்ள அன்னையின் திருநாமம் கொண்ட ஆலயங்களையும் அந்த பங்கு மக்களையும் ஆசிர்வதியும். பங்கு தந்தையர்களையும் ஆசிர்வதியும் அம்மா. நன்றி அம்மா. அன்னையின் திருத்தலத்தை வந்து தங்களது வேண்டுதல்களையும் நன்றி கூறி அனைத்து மக்களையும் பயணத்தையும் ஆசிர்வதியும். நன்றி அம்மா. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மாட்சிமை உண்டாதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். நாம் அனைவரும் சேர்ந்து ஆரோக்கிய தாயின் நவநாள் ஜெபத்தை சொல்லி நம் குடும்பங்களை ஒப்பு கொடுப்போம். அவர் பாதத்தில் வைத்து நாம் கொண்டாடுவோம். புனித ஆரோக்கிய அன்னையின் நவநாள் ஜெபம். அருள்மழை பொழியும் ஆரோக்கிய தாயே, துன்பப்படுவோரின் துயர் துடைக்கும் தயமிகு தாயே, இதோ அசைக்க முடியாத முழு நம்பிக்கையுடன் உமது திருத்தலத்தில் கூடியுள்ளோம். உமது வல்லமையுள்ள மன்றாட்டினால் எங்களை காத்தருளும். நாங்கள் எவ்வித தவறிலும் கேட்டிலும் விழாதபடி எங்கள் கரம் பிடித்து வழிநடத்தும் தாயே, எல்லாவற்றிற்கும் மேலாக இறை இயேசுவை அன்பு செய்யவும் அவருக்காகவே வாழவும் எங்களுக்கு துணை செய்வீராக. ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் அன்னையே, எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு ஒன்றிணைத்திருக்கின்ற நீ சக்தி மிக்கவளாயிருக்கின்றீர் அம்மா. நாங்கள் கேட்பதை தட்டாமல் தருகின்ற அன்பு தாயே, துன்பத் துயரங்களிலிருந்து எங்களை காப்பாற்றும். தீராத வியாதி வருத்தங்களிலிருந்து விடுவித்தருளும். வறுமையில் வாடும் எங்கள் வாழ்வை வளமாக்கும். அமைதியின்றி அலையும் எங்களுக்கு ஆறுதல் தாரும். வாழ்வதற்கு அறியாது வருந்தும் எங்களுக்கு வாழ வழிகாட்டும். எங்கள் குடும்பங்களையும் தொழிலையும் ஆசீர்வதித்து பாதுகாத்தருளும் தாயே. ஆமென். விண்ணுலகத்தில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவற்றின் கன்னியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலா இருக்கின்ற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவற்றின் கன்னியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலா இருக்கின்ற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவற்றின் கன்னியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலா இருக்கின்ற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். பிறந்தவரா